வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது த லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரீஸா உருவாக்கப்பட்ட த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 1ஓட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. த பாய்ஸ் இந்த சீரீஸோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, மக்களால சூப்பர் ஹீரோஸ் நம்பப்படுற த 7ன்னு சொல்லப்படுற டீம் உண்மையா மக்களுக்கு நல்லது பண்ணாம அவங்க பவர்ஸ் அவங்களோட சுயநலத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அதோட த 7 சேர்ந்த சூப்பர் ஹீரோஸ் மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சு பல கொடூரமான செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. இந்த சூப்பர் ஹீரோஸால பாதிக்கப்பட்ட எந்த விதமான பவர்ஸும் இல்லாத சில பேர் ஒன்னா சேர்ந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் சொல்லப்படுற சூப்ஸை அடிக்க நினைக்கிறாங்க. இந்த பவர்ஸே இல்லாதவங்க எப்படி ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி பயங்கர பவர்ஃபுல்லா இருக்க சூப்ஸை கொல்ல போறாங்கன்றது தான் இந்த சீரீஸோட கதை. சரி வாங்க, இப்ப நம்ம த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 1 முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். ரெண்டு பசங்க ரோட்ல டிரான்ஸ்லூசன்ட் பெரிய சூப்பர் ஹீரோவா இல்ல த டீப் பெரிய சூப்பர் ஹீரோவான்னு சண்டை போட்டு பேசிட்டு நடந்து போறானுங்க. அப்ப அந்த பக்கமா பேங்கை கொள்ளடிச்சிட்டு தப்பிக்க பாக்குற திருடனுங்களோட வேன் பயங்கர ஃபாஸ்டா வழியில இருக்க வண்டியெல்லாம் நொறுக்கி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வேன் வேகமா இந்த பசங்க மேலேயுமே மோத வருது. அப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்த சூப்பர் ஹீரோ குயின் மேவ் வேனுக்கு குறுக்க வந்து நிக்கிறாங்க. அவ மேல பட்டதும் அந்த வேன் சுக்கு நூறா நொறுங்கிட்டு, ஆனா குயின் மேவ் உடம்புல சின்னதா ஒரு ஸ்கிராட்ச் கூட ஏற்படல. மேவ் காப்பாத்தின பசங்களை கன் பாயிண்ட்ல அந்த திருடனுங்க இப்ப புடிச்சு வச்சுக்கிட்டு தப்பிக்க பாக்குறானுங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹோம்லேண்டர்ன்ற சூப்பர் ஹீரோ அவனோட லேசர் ஐயால திருடனுங்க கன்னை உருக்கி அந்த பசங்களை காப்பாத்துறான். ஒரு திருடன் பயங்கரமா கன்னால ஃபயர் பண்ணியுமே ஹோம்லேண்டருக்கு ஒண்ணுமே ஆகல. அப்புறம் ஹோம்லேண்டர் அந்த பசங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறான். அங்க இருக்க மக்களுமே ஹோம்லேண்டர் கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஹோம்லேண்டர் பசங்களை காப்பாத்தின நியூஸ் டிவில ஓடுது. அதை ஹியூவி கேம்பல்ன்ற பையன் பார்த்துட்டு இருக்கான். ஹியூவி ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனோட வேலை ஸ்டோர்ல இருக்க பொருளை விற்கிறது, அப்புறமா எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருள்களை கஸ்டமர் வீட்டுக்கே போய் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கிறது தான். ஹியூவி அப்புறம் அவனோட ஓனர்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்றான். ஆனா அந்த ஓனர் அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராபின்ற பொண்ணு ஹியூவியை பார்க்க வரா. ஏன்னா ஹியூவி கேம்பலோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அந்த ராபின். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வெளில கிளம்புறாங்க. ராபின் உன்னோட சேலரி இன்கிரிமெண்ட்டை பத்தி உன்னோட ஓனர்கிட்ட பேசுனியான்னு கேட்கிறா. ஹியூவி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனோட ஓனர்கிட்ட இத பத்தி தான் பேசலாம் ட்ரை பண்ணா. ஆனா அவன் அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டான். ஹியூவி எல்லாத்துக்குமே லைட்டா பயந்தவன் தான். அதனால தான் அவனோட ஓனர்கிட்ட பேச கூட யோசிக்கிறான். ராபின் ஹியூவியோட சேர்ந்து ஒன்னா ஒரே வீட்ல வாழ முடிவு பண்ணிட்டா. அதான் சேலரி இன்கிரிமெண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறா. இத கேட்டதும் ஹியூவிக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப ஹியூவி ராபினை கிஸ் பண்றான். திடீர்னு ஃபாஸ்டா அவனை ஏதோ கிராஸ் பண்ணி போது பார்த்தா முன்னாடி இருந்த ராபினை காணும். ஹியூவி மூஞ்சு ஃபுல்லா எக்கச்சக்க பிளட் வந்து அடிக்குது. என்னன்னு பார்த்தா ஏ ட்ரெயின்ன்ற பயங்கர ஃபாஸ்டா ஓடக்கூடிய வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் ஹீரோன்னு அழைக்கப்படுற சூப்பர் ஹீரோ ராபின் மேல பயங்கர ஃபாஸ்டா ஓடி வந்து மோதி ராபினை சுக்கு நூறா செதற விட்டுட்டான். அப்புறம் ஏ ட்ரெயின் அந்த பொண்ணை பத்தி கவலைப்படாம பயத்துல வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடிட்டான். ஹியூவி பயங்கர ஷாக்ல இருக்கான். ராபினோட கை மட்டும் தான் அவனோட கையில இருக்கு. நடந்ததை நினைச்சு பயத்துல அவன் பயங்கரமா கத்துறான். அயோவான்ற டவுன்ல உள்ள டெஸ்மோயினஸ்ன்ற ஊர்ல ஆனி ஜன்வரின்ற பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனி காலையில எந்திரிச்சதுமே பயங்கரமா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனியோட சூப்பர் ஹீரோ நேம் ஸ்டார்லைட். அவ இப்ப த 7 டீமோட செலக்ஷன் ப்ராசஸ்க்காக அவளை பத்தி சொல்லி வீடியோ ஒன்ன ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஸ்டார்லைட் கேமராமேனை திரும்பிக்க சொல்லிட்டு கண்ணையும் மூடிக்க சொல்றா. ஏன்னா அவ அவளோட பவரை யூஸ் பண்ணா அதை பாக்குறவங்க பிளைண்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்லைட்டால பவர்ஃபுல் லைட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அவளோட பவரால அந்த கேமராவே டேமேஜ் ஆகிட்டு. ஸ்டார்லைட் சூப்பர் பவர்ஸோட பிறந்தவ. அவ சின்ன வயசுல இருந்தே பல சூப்பர் ஹீரோ ப்ரோக்ராம்ஸை அட்டெண்ட் பண்ணியிருக்கா. ஸ்டார்லைட் கிட்ட அந்த ப்ரோக்ராம்ஸ்ல அடிக்கடி உன்னோட ஆசை என்னன்ற கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அப்பெல்லாம் ஸ்டார்லைட் ஒரு சூப்பர் ஹீரோவா இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கா. ஜட்ஜஸ் அதை கேட்டுட்டு செம கியூட் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்டார்லைட் அந்த வார்த்தையை எப்பவுமே நல்லா புரிஞ்சு மீன் பண்ணி தான் சொல்லியிருக்கா. ஸ்டார்லைட் இந்த உலகத்தை காப்பாற்றணும்ன்ற ஆசைக்காக தான் இந்த 7 டீம்ல ஜாயின் பண்ண ஆசைப்படுறா. ராபினோட ஃபியூனரலை முடிச்சிட்டு ஹியூவியும் அவனோட
அப்பா ஹியூவி கேம்பல் சீனியரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராபினோட ஃபியூனரலுக்கு எக்கச்சக்க பேர் வந்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது அப்பவே ஹியூவி அப்பாக்கு ராபின் எந்த அளவுக்கு நல்ல பொண்ணுன்னு புரிஞ்சிருக்கு. டிவில ராபின் இன்சிடென்ட் பத்தின நியூஸ் ஓடுது. அதுல ஏ ட்ரெயின் சில பேங்க் ராபரர்ஸை துரத்திட்டு போன ராபின் அப்ப நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தா டக்குன்னு என்னால நிக்க முடியல, அதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்றான். ஹியூவிக்கு ராபின் ரோடு ஓரத்துல நின்னுட்டு இருந்தா நல்லா தெரியும், அதனால அப்செட் ஆகுறான். அப்ப ஹியூவி அப்பா அவனை காம் பண்றாரு. வாக்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஏஜென்ட் ஹியூவிட்ட ஒரு டீல் பேசுறதுக்காக வந்திருக்கான். ஏன்னா வாக்டோட நம்பர் 1 சூப்பர் ஹீரோ டீமான த 7ல ஒரு மெம்பர் தான் ஏ ட்ரெயின். ஏஜென்ட் ஹியூவி கிட்ட உனக்கும் ராபின்க்கும் மேரேஜ் ஆகல, அதனால லீகலா உன்னால எந்த கிளைமும் பண்ண முடியாது, ஆனா வாக்ட் எல்லாத்தையுமே சரியா தான் பண்ணும், அதனால உனக்கு நாங்க இழப்பீடா $45,000 தரோன்னு சொல்றான். ஏஜென்ட் இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சைன் போட்டு கொடுத்துட்டு செக்க வாங்கிக்க சொல்றான். ஹியூவிக்கு அதெல்லாம் கேட்டுட்டு தாறுமாறா கோவப்பட்டு அவன் கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளணும் போல இருக்கு. ஆனா ஹியூவிக்கு அதை பண்ற அளவுக்கு தைரியம் இல்ல. ஹியூவி நான் இத பத்தி யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டான். வாக்ட் ஏஜென்ட்டும் அவனோட கார்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டான். ஸ்டார்லைட் அவளோட வீட்டுல இருந்து ரேடியோ மூலமா ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதான்னு நோட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா ஒன்னும் நடக்கல. ஆனியோட அம்மா பேரு டோனா ஜான்வரி. அவங்க தான் ஆனியை மிகப்பெரிய சூப்பர் ஹீரோவா மாத்த அவளுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆனிக்கு த 7 டீமுக்காக அவ செலக்ட் ஆவாளா இல்லையான்னு அவளுக்கு பயங்கர கவலையா இருக்கு. ஏன்னா வாக்ட் நேஷன் ஃபுல்லா பல பேரை செலக்ஷனுக்காக இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆனிக்கு வாக்ட்ல இருந்து கால் வருது. அந்த கால்ல அவ த 7 டீமுக்காக செலக்ட் ஆகிட்டதா சொல்றாங்க. அதனால ஆனிக்கும் அவங்க அம்மாக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஹியூவி ஏ ட்ரெயின் மேல கேஸ் போடலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா சூப்ஸ் மேல கேஸ் போடுறது அவ்வளோ ஈஸிலாம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். ஹியூவி அப்பா அவனை கூப்பிட்டு உன்னால வாக்டை எதிர்த்துலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையுமே மறந்துடுன்னு சொல்றாரு. ஹியூவிக்கு அவனோட அப்பாவே அப்படி பேசுறது ஷாக்கா இருக்கு. அதனால வீட்டில இருந்து கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டான். வாக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி மக்கள்லாம் இந்த 7ஓட புது மெம்பரான ஸ்டார்லைட்டை பார்க்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்லைட்டும் அங்க கார்ல வந்து இறங்குறா. ஸ்டார்லைட்டை வாக்டோட டேலண்ட் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்டோட டைரக்டர் ஆஷ்லி பேரட் வந்து உள்ள கூப்பிட்டு போறா. ஸ்டார்லைட் இவ்வளோ மக்கள் கூட்டமும் அவளுக்காக வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. வாக்டோட மீட்டிங் ஹால்ல வாக்ட் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸோட பிரசன்டேஷன் நடந்துட்டு இருக்கு. வாக்ட் இன்டர்நேஷனல் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் மேர்லின் ஸ்டில்வெல் தான் அந்த மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்றாங்க. ஸ்டில்வெல் நம்மளோட சூப்பர் ஹீரோ பிசினஸ் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு, நெட் இன்கம் 14% அதிகமாகி இருக்கு, கடைசியா வந்த ஜீமன் வேர்ல்டு வார் படம் வேர்ல்டு வைடா $1.7 பில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு. அதோட இந்த வருஷம் பாரிஸ்க்கு பக்கத்துல ஒரு புது தீம் பார்க்கையுமே உருவாக்க போறோம்னு சொல்றாங்க. வாக்ட் ஒரு பிரசன்டேஷனையுமே ரெடி பண்ணிருக்காங்க. அதை எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்காகவும் ஸ்டில்வெல் ப்ளே பண்றாங்க. வாக்டோட 200க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹீரோஸால இந்த நேஷன் மொத்தமும் எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் இல்லாம மக்கள் அமைதியா சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப வாக்டோட ஃபியூச்சர் எய்ம் எல்லா டவுனுக்குமே ஒரு சூப்பர் ஹீரோவை உருவாக்குறது தான். ஆஷ்லியோட டீம் ஸ்டேஜுக்கு போக போற ஸ்டார்லைட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா வாக்ட் அவங்களோட சூப்பர் ஹீரோ டீமான த 7 காட்டி அந்த பிரசன்டேஷனை முடிக்கிறாங்க. ஸ்டில்வெல் லார்ட் ஆஃப் த சீ த டீப்பை இப்ப ஸ்டேஜுக்கு கூப்பிட த டீப்பும் இப்ப ஸ்டேஜுக்கு வரான். த 7 டீம்ல ரொம்ப நாளா இருந்த லாம்ப்லைட்டர் இப்ப ரிட்டையர் ஆகிட்டான். அந்த கேப்பை ஃபில் பண்ணதா இப்ப ஸ்டார்லைட்டை புது 7 மெம்பரா வாக்ட் சூஸ் பண்ணிருக்காங்க. டீப் ஸ்டார்லைட்டை ஸ்டேஜுக்கு கூப்பிட ஸ்டார்லைட்டும் நேரா ஸ்டேஜுக்கு போறா. டீப் ஸ்டார்லைட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஹியூவி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க போய் எந்த பொருளை எடுத்தாலுமே அதுல ஏ ட்ரெயின் போட்டோ இருக்கு. அதை பார்த்து அவனுக்கு பயங்கரமா கோபம் வருது. ஹியூவிக்கு அப்ப மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவன் அப்ப கீழையுமே விழுந்துட்டான். டீப் ஸ்டார்லைட்டை த 7ஓட மீட்டிங் ஹாலுக்கு கூப்பிட்டு வரான். அங்க கிரிமினல்ஸை கண்டுபிடிக்க எக்கச்சக்க அட்வான்ஸான டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் புதுசா பார்க்குற ஸ்டார்லைட்க்கு ஆச்சரியமா இருக்கு. ஸ்டார்லைட் ஹோம்லேண்டரோட சீட்டை பார்த்ததுக்கே சந்தோஷப்படுறா. ஸ்டார்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஹோம்லேண்டர் கிட்டத்தட்ட ஒரு ஜீசஸ் மாதிரி, கிட்டத்தட்ட முக்கால்வாசி மக்களுமே ஹோம்லேண்டரை அப்படிதான் பார்க்கறாங்க. ஸ்டார்லைட் டீப்போட மிகப்பெரிய ஃபேன். அவனோட போஸ்டர்லாம் கூட ஸ்டார்லைட் ரூம்ல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதும் டீப் அவனோட பேண்ட்டை அவுத்துட்டு அவளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அதை பார்த்ததும் ஸ்டார்லைட்க்கு ஷாக் ஆகி அங்க இருந்து வேகமா கிளம்பலான்னு போறா. அப்ப டீப் நீ 7ல இருக்கணும்னா நான் சொல்றத கேளுன்னு மிரட்ட ஸ்டார்லைட் கோவப்பட்டு லைட்டா அவளோட பவரை வெளிப்படுத்துறா. டீப் நான் தான் இங்க நம்பர் 2, நான் சொன்னா நீ டீம்லயே இருக்க மாட்ட, அதோட நீ என்ன அட்டாக் பண்ணன்னு உன்னோட பவரால உடைஞ்ச இந்த டிவியை காட்டுனா உன்னோட கரியரே காலின்னு மிரட்டுறான். டீப் கொஞ்ச நேரம் மட்டும்
வந்து அவன் கூட ஒன்னா இருக்க சொல்றான். வேற வழி இல்லாம ஸ்டார்லைட்டும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. The 17 சூப்பர் ஹீரோ டிரான்ஸ்லூசன்ட் இப்போ ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். டிரான்ஸ்லூசன்ட்டால இன்விசிபிளா யாரோட கண்ணுக்கும் தெரியாம மறைய முடியுது. ஹியூவி வேலை பார்த்துட்டு இருக்க ஷாப்ல இப்ப அந்த இன்டர்வியூ தான் ஓடிட்டு இருக்கு. ஹியூவியை பார்க்கறதுக்காக பில்லி புச்சர்ன்ற ஒரு FBI ஏஜென்ட் ஒருத்தன் வந்திருக்கான். அவனுக்கு ராபின் நடு ரோட்ல நிக்கலன்னு தெரியும். வாக்ட் கொடுத்த காசை இவன் வாங்கலன்னு தெரியும். புச்சர் ஹியூவிட்ட பேசுறதுக்காக அவனை கூப்பிட்டு போறான். புச்சர் சூப்ஸால வருஷத்துக்கு 100க்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ராபின் இன்சிடென்ட் மாதிரியே வாக்டால பக்காவா பிளான் பண்ணி மறைக்கப்படுதுன்னு சொல்றான். வாக்ட் கம்பெனி சூப்பர் ஹீரோஸை வச்சு எக்கச்சக்க பணத்தை சம்பாதிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு மூவி டிக்கெட்ஸ், மர்ச்சன்டைசிங், தீம் பார்க்ஸ், வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரிலாம் சம்பாதிக்கிறாங்க. வாக்ட் இன்டர்நேஷனல் மிகப்பெரிய $multi-billion கம்பெனி. அதுக்கு 2 சைடு பாலிட்டிஷியன்ஸும் சப்போர்ட்டா இருக்காங்க. அதோட பல மிகப்பெரிய கம்பெனிஸோட சப்போர்ட்டும் இருக்கு. மக்களே சூப்பர் ஹீரோஸை காட்ஸ் மாதிரி பார்க்கறாங்க. அதனாலேயே அவங்க கெட்டவங்கன்ற தாட் கூட யாருக்கும் வரமாட்டது. இந்த மாதிரி பல ரீசன்ஸால தான் யாருக்குமே சூப்ஸால நடக்கிற கொலைகளை பத்தி வெளில தெரியறதே இல்ல. புச்சர் ஒரு FBI ஏஜென்ட்டா மேக்ஸிமம் அந்த மாதிரி கேசஸா தேடி கண்டுபிடிச்சு ஹேண்டில் பண்றதா சொல்றான். ஹியூவி புச்சர் சூப்ஸ் பத்தி பேசுறதெல்லாம் பார்த்து பயந்துட்டான். அதனால அவனை விட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்கறான். புச்சர் அப்ப ஹியூவியை தடுத்து ராபின்க்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னா ஏன் கூட வா, இல்லனா அப்படியே கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். ஹியூவி யோசிச்சு பார்த்துட்டு புச்சர் கூடவே போறான். ஹியூவியை புச்சர் எங்கேயோ ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அந்த இடத்தோட கார்டை புச்சர் மிரட்டி வச்சிருக்கான். அதனால பயந்துகிட்டே தான் 2 பேரையுமே காட் உள்ள விடுறான். அந்த இடம் தான் சூப்ஸ் அவங்களோட செக்ஸ் டிசையர்ஸை யாருக்கும் தெரியாம தீர்த்துக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சூப்ஸ் கிளப். அந்த இடத்துல எசிகே என்ற சூப்பர் ஹீரோ இருக்கான். அவன் ஒரு சூப்பர் ஹீரோ பிரீஸ்ட். அவனோட மெயின் மோட்டோவே கிறிஸ்டியானிட்டியை டெவலப் பண்றது தான். அதுக்காக கே கலாச்சாரமே இருக்கவே கூடாதுன்னு அதிகமா பேசியிருக்கான். இப்ப பார்த்தா அவனே ஒரு கேவா தான் இருக்கான். புச்சர் அந்த இடத்துக்கு செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜஸ் செக் பண்ண தான் வந்திருக்கான். நேத்து நைட் ஏ ட்ரெயின் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஏ ட்ரெயின் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட நான் ஒரு பொண்ணு மேல தாறுமாறா மோதி அவளை சுக்குநூறா செதற விட்டுட்டேன்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறான். இப்பதான் ஹியூவிக்கு ஏ ட்ரெயின் எந்த அளவுக்கு கொடூரமானவன் தெரியுது. ஸ்டார்லைட்டை மிரட்டி டீப் பண்ண வச்ச வேலையால அவளுக்கு கொமட்டிக்கிட்டு அதனால இப்ப பாத்ரூம்ல வாமிட் பண்ணிட்டு வெளில வரா. பாத்ரூம்க்கு வெளில குவீன் மேவ் இருக்கா. மேவ் ஸ்டார்லைட் நிலைமைய பார்த்துட்டு நடந்தது தெரிஞ்சு மூஞ்ச தொடச்சுக்கிட்டு வெளில வர சொல்றா. மேவ் வெளில போகும்போது டிரான்ஸ்லூசன்ட் உனக்கு அசிங்கமாவே இல்லையான்னு திட்டிட்டு போறா. பார்த்தா டிரான்ஸ்லூசன்ட் இன்விசிபிளா மறைஞ்சிருந்து அங்க நடக்கிறத பார்த்துட்டு இருந்திருக்கான். அதுவும் ஸ்டார்லைட்க்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஹியூவி எல்லா சூப்ஸும் இப்படிதானா, ஹோம்லேண்டர் கூட இப்படிதானான்னு கேட்க புச்சர் ஹோம்லேண்டர் ஒரு செயின்ட் மாதிரி ரொம்ப நல்லவன், ஆனா மத்தவங்க எல்லாருமே கெட்டவங்க தான் சொல்றான். புச்சர் சில போலீஸ் லாக்ஸ் எல்லாம் ஹியூவிட்ட காட்டி ராபின் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு எந்த பேங்க்லயுமே ராபரி நடக்கலன்னு சொல்றான். புச்சர் ஏ ட்ரெயின் எங்க இருந்து ஓடி வந்தா, எங்க ஓடி போனா, எதனால அவனால ஸ்பீட் அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா ஏ ட்ரெயின் மாட்டிப்பான்னு சொல்றான். புச்சர் ஹியூவி கிட்ட வாக்டுக்கு கால் பண்ணி ஏ ட்ரெயின் நேர்ல வந்து என் கிட்ட சாரி கேட்டா பணத்தை எடுத்துக்கிட்டு பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி தரதா சொல்லுன்னு சொல்றான். இப்படி பண்ண ஹியூவிய வாக் டவர்க்குள்ள பல செக்யூரிட்டி செக்கப்பை தாண்டி கூப்பிட்டு போவாங்க. ஈஸியா ஒரு பக் அங்க ஹியூவியால பிளேஸ் பண்ண முடியும். ஹியூவி அதெல்லாம் கேட்டதும் பயந்துட்டான். கண்டிப்பா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். புச்சர் பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் ஹியூவியும் கிளம்பிட்டான். பல்டிமோர் டவுனோட மேயர் ஸ்டீவும் வாக்டோட வைஸ் பிரசிடென்ட் மேட்லின் ஸ்டில்வெலும் ஒரு டீல் பேசிட்டு இருக்காங்க. பல்டிமோர் டவுன்ல கிரைம் ரேட் அதிகமாக இருக்கு. அதை சமாளிக்க அந்த டவுனுக்கு நூபியன் பிரின்ஸ்ன்ற சூப்பர் ஹீரோவை தரதா ஸ்டில்வெல் சொல்றாங்க. நூபியன் பிரின்ஸோட ரேட் வருஷத்துக்கு 300 மில்லியன். ஸ்டீவ் 200 மில்லியனுக்கு கேட்கிறான். ஆனா ஸ்டில்வெல் அதுக்கு ஒத்துக்கல. அப்ப ஸ்டீவ் எனக்கு காம்பவுண்ட் வி பத்தி தெரியும், அதை பத்தி வெளில தெரிஞ்சா உங்க ஹீரோஸ் பேர்லாம் கெட்டு போயிடும் சொல்லி மிரட்டுறான். ஸ்டில்வெல் நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியல, 300 மில்லியன் தான் நூபியன் பிரின்ஸ்க்கான ரேட்னு சொல்லிடுறாங்க. ஆனி அவங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசும்போது டீப் பண்ண வேலையை பத்தி சொல்லலான்னு போறா. அப்ப அம்மா சவன்குள்ள அவ போனது எவ்வளவு பெருமையா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட ஆனி ஒண்ணுமே சொல்லல. ஆனி இப்ப பார்க்ல உட்கார்ந்திருக்கா. அவளுக்கு பக்கத்துல ஹியூவியுமே உட்கார்ந்திருக்கான். ஆனி ஃபீல் பண்ணி அழுறா. அதை
அதை பார்த்த ஹியூவி பொறுமையா என்ன ஆச்சுன்னு கேக்குறான். ஆனியும் என்னோட ஒர்க்ல சில ப்ராப்ளம்ஸ் அதான்ற மாதிரி சொல்றா. ஆனி அவளை ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் நினைச்சா, ஆனா அவன் பண்ண வேலைக்கு அப்புறம் தான் அவ எந்த அளவுக்கு வீக்கானவன் புரிஞ்சுக்கிட்டா. இப்ப ஆனியால நடந்ததை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஹியூவி, உனக்கு உன்னோட வேலை பிடிச்சிருந்தா நீ எத்தனை தடவை கீழே விழுந்துட்டே இருந்தாலும் அந்த வேலையை கரெக்டா பண்ணிட்டே இருன்னு சொல்றான். ஹியூவிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஆனி மைண்ட் கிளியர் ஆகிட்டு ஆனி அவனை பார்த்து இனிமேல் பயப்படாம அவனை எதிர்த்து போராடலான்னு முடிவு பண்ணிட்டா. ஹியூவிக்குமே மைண்ட் இப்ப கிளியர் ஆகிட்டு புச்சருக்காக வாக்ல பக்க பிளேஸ் பண்ண ஒத்துக்கிட்டான். ஹியூவி வாக்ட் ஏஜென்ட்க்கு கால் பண்ணி புச்சர் சொன்ன மாதிரியே ஏ ட்ரெயின் என்கிட்ட நேர்ல மன்னிப்பு கேட்டா பணத்தை ஏத்துக்கிட்டு சைன் பண்ணி தரதா சொல்றான். ஏஜென்ட் இது கண்டிப்பா நடக்க வாய்ப்பே இல்லை, இருந்தாலுமே மேனேஜ்மெண்ட் பேசிட்டு சொல்றேன்னு சொல்றான். ஸ்டார்லைட் முதல் தடவையா தி செவனோட மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கா. அங்க தி செவன் டீமோட லீடர் ஹோம்லேண்டருமே இருக்கான். டீப் ஸ்டார்லைட்ட நீ வர லேட் ஆனதும் இங்க இருக்க பிரஷர் தாங்காம ஓடி போயிருப்பேன்னு நினைச்சேன் நக்கலா சொல்ல, ஸ்டார்லைட் கோவமா நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்க தான் இருப்பேன்னு சொல்றான். டிரான்ஸ்லூசன்ட் வாக்ட் மூவிஸை பைரேட் பண்றாங்க. வாக்டோட மர்ச்சன்டைஸ் எல்லாம் பிளாக் மார்க்கெட்ல ரெடி பண்ணி விக்கிறாங்க. இதனால வாக்டுக்கு எக்கச்சக்க லாஸ். இந்த மாதிரி சீரியஸ் கிரைம்ஸ் எல்லாம் தடுக்கணும்னு சீரியஸா பேசிட்டு இருக்கான். வாக்ட் ஏ ட்ரெயினை ஹியூவிட்ட மன்னிப்பு கேட்க வைக்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால புச்சர் ஹியூவியை கூப்பிட்டு வாக் டவர்ல டிராப் பண்றதுக்காக வந்திருக்கான். புச்சர் ஹியூவி கிட்ட பக்கை எப்படி பிளேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதை அவனோட போன்ல மறைச்சு வச்சு கொடுத்து அனுப்புறான். ஹியூவி பில்டிங் குள்ள போயிட்டான். அப்புறம் சாதாரணமா மெட்டல் டிடெக்டர்ஸை தாண்டி போறான். அலாரம் அப்ப ரிங் ஆகுது. ஹியூவி பாக்கெட்ல இருக்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு போறான். அப்ப அலாரம் அடிக்கல. செக்யூரிட்டி ஹியூவியோட போனை சும்மா எடுத்து பார்த்துட்டு திருப்பி ஹியூவிட்டியே கொடுத்துட்டான். ஹியூவி தி செவனோட மீட்டிங் ரூம்ல தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏஜென்ட் முதல்ல வந்து ஏ ட்ரெயின் மன்னிப்பு கேட்கறதால அவன் தப்ப ஒத்துக்கிறான்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்றான். ஹியூவிக்கு ஏ ட்ரெயினை பாக்குறப்ப ராபினை கொன்னப்ப அவன் பிளட்டோட இருந்த மாதிரியே தோணுது. அதனால லைட்டா பயப்படவும் செய்யறான். அப்புறம் பொறுமையா நார்மல் ஆகி ரொம்ப நார்மலா ஏ ட்ரெயின் முன்னாடி நடந்துக்கிறான். ஏ ட்ரெயினும் சாரி கேட்டுட்டான். அதை ஹியூவியும் ஏத்துக்கிட்டான். அதனால ஆஷ்லி ஏ ட்ரெயினை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறா. ஹியூவி ரெஸ்ட் ரூம்க்கு போகணும்னு சொல்லிட்டு போறான். போய் போன்ல இருக்க பக்கை வெளில எடுக்க பார்த்து கீழே போட்டுட்டான். பக் பாத்ரூமை விட்டு லைட்டா வெளில போயிட்டு அப்பன்னு பார்த்து ஸ்டார்லைட் உள்ள வரா. வந்து மேக்கப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஸ்டார்லைட் போனதும் கையை வெளில விட்டு பக்கை ஹியூவி எடுத்துக்கிறான். ஹியூவி பாத்ரூமை விட்டு வெளில போறான். அப்பதான் டிரான்ஸ்லூசன்ட் பாத்ரூம்ல இன்விசிபிளா இருந்து நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டான்னு தெரியுது. ஹியூவி போய் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடுக்கிறான். அப்ப பக்கையுமே அங்க ஒட்டி வச்சுட்டான். புச்சர்ட்ட ஹியூவி அவன் எவ்வளவு தைரியமா எல்லாத்தையுமே பண்ணான்னு என்ஜாய் பண்ணி சொல்றான். புச்சர் ஹியூவியை அவன் வேலை பார்க்கிற கடையிலேயே கொண்டு வந்து விட்டுட்டான். ஹியூவிக்கு போக மனசுல தொடர்ந்து புச்சருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா புச்சர் இந்த ஹெல்ப்பே போதும், இனிமேல் வேணும்னா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவனை டிராப் பண்ணிட்டான். ஹியூவி வாக் கொடுத்த $45,000 செக்கை கிழிச்சு போட்டுட்டான். புச்சர் நீ ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு கிளம்புறான். ஸ்டில்வெல் பல்டிமோர் மேயருக்கு கால் பண்ணி $230 மில்லியனுக்கு கடைசியா டீல் பேசி முடிக்கிறாங்க. ஸ்டில்வெல் இனிமேல் காம்பவுண்ட் வி ரூமர்ஸ் பத்தி நீங்க பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மேயரும் ஒத்துக்கிட்டாரு. ஷாப் ஓனர் ஹியூவிட்ட கடையை மூடிட சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. திடீர்னு டிரான்ஸ்லூசன்ட் ஹியூவிட்ட வந்து யாரு நீ, எதுக்காக பக்க வாக் கம்பெனில பிளேஸ் பண்ணன்னு விசாரிச்சு அவனை தாறுமாறா அடிக்கவும் ஆரம்பிக்கிறான். டிரான்ஸ்லூசன்ட் ஒரு டிவியை எடுத்துட்டு வந்து ஹியூவி மேல போட்டு கொல்ல போறான். அப்போ ஒரு கார் கடைக்குள்ள புந்து டிரான்ஸ்லூசன்ட் மேல தாறுமாறா மோதிடுது. காரை ஓட்டிட்டு வந்தவன் பில்லி புச்சர் தான். புச்சர் டிரான்ஸ்லூசன்ட் அடிக்கலான்னு போறான். ஆனா அவன் இன்விசிபிளா இருக்கிறதால கரெக்டா பார்த்து அவனை அடிக்க முடியல. புச்சர் தாறுமாறா அடிதான் வாங்குறான். அப்புறம் பிளான் பண்ணி புச்சர் ரத்தத்தை டிரான்ஸ்லூசன்ட் மேல துப்புறான். அதனால அவனை லைட்டா பார்க்க முடியுது. அதனால அவன் கூட சண்டை போடவும் முடியுது. ஆனா கடைசியா டிரான்ஸ்லூசன்ட் புச்சரை அடிச்சு போட்டுட்டான். ஹியூவி நைஸா உள்ள வந்து பிஞ்சு போன ஒயரை வச்சு டிரான்ஸ்லூசன்ட்க்கு ஷாக் கொடுக்க போறான். ஆனா ஒயர் பத்தல. அதை பார்த்த புச்சர் டிரான்ஸ்லூசன்ட்டை உதைச்சு தள்ள தாறுமாறா ஷாக் அடிச்சு டிரான்ஸ்லூசன்ட் அப்படியே அங்கேயே விழுந்துட்டான். டிரான்ஸ்லூசன்ட் இறந்துட்டதா புச்சர் நினைக்கிறான். ஹியூவி புச்சர் FBI ஏஜென்ட்ன்ற தைரியத்துல தான் எல்லாத்தையுமே பண்ணா. ஆனா இப்பதான் புச்சர் அவன் FBI ஏஜென்ட்டே இல்லைன்னு சொல்றான். பல்டிமோர் மேயர் அவரோட பையனோட சேர்ந்து பிளைட்ல இப்ப போயிட்டு இருக்காரு. அந்த பையன் ஹோம்லேண்டர் பிளைட்டுக்கு பக்கத்திலேயே பறந்து போறத பாக்குறான். ஹோம்லேண்டர் அப்ப லேசர் ஐஸால ஃபயர் பண்ணி பல்டிமோர் மேயர் போற பிளேனை காலி பண்ணி அவரையும் காலி பண்ணிட்டான். இதோட தி பாய் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 1 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது SK டாடா. பாய் பாய்.